நான் முதல்ல அவங்கள பார்த்தது வந்து என்னுடைய பெரிய அக்காவோட கல்யாண ரிசப்ஷனில். அப்போது எனக்கு வந்து வயசு 12. அந்த லைட்டில் அவங்க நடந்து வரும்போது டைமண்ட் மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் பிற்காலத்தில் நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதினேன், மீண்டும் நம்முடைய கோஹினூர் வைரத்தை இழந்துட்டோன்னு எழுதினேன். அது அப்படியே என் மனசில் ஆழமாக பதிஞ்சது. அதுக்கப்புறம் சமீபத்தில் 2011ஆம் ஆண்டு அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நான் கொஞ்சம் நல்லா எழுதுவேன். அப்போ பொயட்ரியெல்லாம் எழுதுவேன். ஒரு 3 பக்கத்துக்கு எழுதிட்டு போனேன். உட்காருங்க அப்படின்ட்டு படித்தாங்க. ஒரு 5 செகண்டில் படித்து முடிச்சுட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா எழுதின நானே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை படிச்சிருக்க முடியாது. இஸ் இட் ஆல் ரைட், நோ இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சிட்டேன். போய் அந்த ஜன்னல்கிட்ட போய் நின்றுட்டேன். என்ன தம்பி அப்படின்னாங்க. இல்லை மேடம், உங்களை நான் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, மேடம்னு கூப்பிடுறதா அம்மானே கூப்பிடுறேன். நேராக போய் காலைல போயிட்டேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, தம்பி உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்கள் அப்பா ஷூட்டிங், அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஷூட்டிங், உங்கள் அம்மா எனக்கு ஓவல்டின் கொடுத்தாங்க. ரொம்ப ரத்தன சுருக்கமாக ஒன்று சொல்லணும்னா, ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு 14 வயசுலேருந்து கவிதை ரொம்ப பிடிக்கும், படிப்பேன், எழுதுவேன். ஒரு இதயம் உடையாமல் தடுக்க முடியுமா, ஆனால் என்னுடைய வாழ்க்கை வீணாக போகவில்லை. ஒரு உயிருடைய பாரத்தை என்னால் குறைக்க முடியும் என்றால், அந்த பெயினை குறைக்க முடியும் என்றால், அந்த வலியை குறைக்க முடியும் என்றால், அந்த கஷ்டப்படும் அந்த மனசின் பாரத்தை குறைக்க முடியும் என்றால், அந்த சின்ன பறவை ராபினை அது மயங்கி விழும்போது அதை அப்படியே எடுத்து அந்த மீண்டும் அந்த கூட்டில் வைக்கும்போது அதற்கு என்னால் உதவியாக இருக்க முடியுமே என்றால், என்னுடைய வாழ்க்கை வீணாகவில்லை. அப்படி தான் வாழ்ந்தாங்க அவங்க. ஸோ இதுதான் திஸ் இஸ் த ஸ்மால் ட்ரிபியூட். அவங்களுக்கு நான் என்னோட சின்ன அனுபவத்தில் சொல்ல முடிஞ்சது.